Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 12th சாப்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட 12th சாப்டர் டிஎன்எஸ் டொமைன் நேம் சர்வர்ஸோட புக் பேக் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 பார்ட்டாக இருக்குது. இதில் ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Just first one, choose the correct answers. Which of the following is used to? First one, which of the following is used to maintain all the directories of a domain names? Answer பார்த்தீங்கன்னா domain name service. Domain name system. First one, key A. Which of the following notation is used to denote IPv4 address? A and B, both A and B, binary and noted decimal use பண்ணலாம். How many bits are used in IPv6 address? 6128 bits. C. Expansion of URL is uniform resource locator. Uniform resource located. Fourth one C. How many types are available in relative URL? 2. Maximum characters used in label or of the node is 63. In domain name, sequence of labels are separated by 7th one dot. Pick out the odd one out from the following. Server. Node name labels எல்லாமே இதில் இருக்கும். Server. Which of the following it takes the map of domain name to IP address? 9th one. Name servers. Which is the continuous area up to the which is server has been accessed? Zone. A zone. 10th one A zone. ISP stands for Internet Service Provider. Internet Service Provider. TLD stands for Top level domain. Top level domain. 12th one D. Which of the following statements are true? URL made up of 4 parts. B. அதுதான். Fourth one assertion. ஓகேங்களா, எது false எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. A. The number of address used in IP address is 123. Reason வந்து யூனிக் அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் அட்ரஸஸ் பிட்ஸ் தான், பிட்டோட தான் வந்து 128. ஓகேங்களா, அப்போ வந்து A is false and R is true. B. Just 14th one மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் வைங்க. I have a doubt. Match the following. Answers பார்த்தீங்கன்னா டொமைன்னா என்ன? 3421. B. 3 means டொமைன்க்கு வந்து it's a single node. 421 அல்ல 3421. Domain is a continuous node and zone is a single node. Named service is a process that initiates the translator. Resolver contains the data of the domain names. Okay, just I have doubt in 14th one. B is correct one. A is false, R is true. Okay, just part 2 short answers. List any 4 domain names. Domain names பொறுத்த வரைக்கும் எந்த டொமைன்ஸ் நேம்ஸ் உங்களுக்கு தெரியுதோ அதை லிஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 டொமைன் நேம்ஸ் கொடுத்துருக்கேன். காம், எஜுகேஷன், கவர்மெண்ட், மிலிட்ரி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னா எஸ் டொமைன் நேம்ஸ் அண்ட் இதோட மீனிங்ஸ் இது வெயிட் பண்ணுங்கள். இதோ இங்கே இருக்கு பாருங்க. டொமைன் நேம்ஸ் இதில் வந்து உங்களுக்கு 6 இருக்குது. நீங்கள் இதில் ஒரு 5 எழுதுனா கூட ஓகே. நான் இங்கே 4 டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். வாட் இஸ் அன் ஐபி அட்ரஸ்? ஐபி அட்ரஸ்னா என்ன? IP address is simply a logical address in the network layer, like however door number
flat number is differentiate individual house. அது மாதிரி ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து தனித்தனியாக நம்பர்ஸ் இருக்கு மாதிரி ஐபி அட்ரஸ்ன்றது ஒரு யூனிக். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து உங்கள் சிஸ்டமோட ஐபியோட கனெக்ட் பண்ணும். அந்த ஐபி வந்து உங்களோட ஐபியை கண்டுபிடிச்சி கேன் பி ட்ரான்ஸ்ஃபர். அதுதான் ரெண்டு விதமான ஐபி அட்ரஸ். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் சொல்லுவாங்க. 32 பிட் 128 பிட் இருக்கு. 32 பிட் பார்த்தீங்கன்னா IPv4 IPv6 ரெண்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நோ டூ சிஸ்டம் கேன் பி ஹாவ் அ சேம் ஐபி அட்ரஸ் இருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் அட்ரஸ் கேன் பி பெர்ஃபார்ம்டு இன் IPv4 இஸ் 2128. அது மாதிரி பிட் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ அதோடைய விச் மீன்ஸ் அதோடைய எக்ஸ்பான்ஷன்ஸ் அதோடைய அட்வான்டேஜஸ் அது எல்லாமே இப்போது IPv4ல் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் IPv6 கொஞ்சம் ஓவர் கம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு கண்டுபிடிச்சது தான். வாட் ஆர் த URL? URLனா என்னென்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு டிஎன்எஸ்னால் நம்ம டொமைன் நேம் சர்வீஸ்ன்னு சொல்லணும் சிஸ்டம். அந்த வந்து நம்பரில் தான் இருக்கும். நம்பரில் எடுக்கும் போது டக்குன்னு வந்து ப்ராப்ளம் ஆக சான்சஸ். ஒரு நம்பர் மாறினாலும் முடியும். அதை வந்து ஓவர் கம் பண்ணி ரைட்டிங்ஸில் URLாக கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, URL மீன்ஸ் ஜஸ்ட் இது மாதிரி இருக்கும். இந்த URLக்கு யூனிக்காக ஒரு ஐடி இருக்கும். ஜஸ்ட் நான் இதை வந்து கூகுள் பண்ணுற பாருங்க. கூகுள்ன்றது வந்து இருக்குது. இதே வந்து URL வைஸ் ஏதாச்சும் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு URL மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா, சம்திங் நம்ம சர்ச் பண்ணதுக்கான ஏற்ற மாதிரி ஐடி வச்சு இதுதான். ஓகேங்களா, ஐடி வச்சு நம்மளுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா. அந்த ப்ராசஸ் படி வரும்போது URL சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா, URL is made up of 4 parts சொல்லுவாங்க. ப்ரோட்டோகால், ஹோஸ்ட் நேம், ஃபோல்டர் நேம் அண்ட் ஃபைல் நேம். இது 4 இருந்தால் தான் அது URL சொல்லலாம். ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச URLs ஈஸியான URLs யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச URL கூட இங்கே டைப் பண்ணலாம். 4 URLs டைப் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, what are the types of URL? ரெண்டு விதமான URLs இருக்கு. அப்சல்யூட் URL, ரிலேட்டிவ் URL சொல்லுவோம். அப்சல்யூட் URL பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் ஆன் த இன்டர்நெட். அதில் பார்த்தீங்கன்னா கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் தட் ரெக்யூட்ஸ் டு ஃபைண்ட் த ஃபைல்ஸ் ஆஃப் இன்டர்நெட். ஓகே, பட் ரிலேட்டிவ் URLஸில் பார்ஷியல் அட்ரஸ் ஒவ்வொருத்தர் வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட URL ஃபுல்லாக தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணுவோம். அது வந்து பார்ஷியல் சொல்லுவோம். ரிலேட்டிவ் URL கண்டைன்ஸ் ஒன்லி ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் நேம் ஆர் ஃபோல்டர் நேம் எதாவது ஒன்று மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள். அது இப்போ வருங்க, ஜஸ்ட் நான் வேறு எதாவது சர்ச் பண்ணும்போது ஃபுல்லாக வந்துச்சு ஐடியோடு வரும். ஆனால் google.com சர்ச் பண்ணும்போது அதோட URL மட்டும்தான் அதிகமாக வரும். ஒன்று செக்யூர்டாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். What is mean by domain? Domain is a subtree in domain name space tree structure. Domain can be further divided into subdomains. Domains no normally என்ன? Just wait பண்ணுங்க. ஓகே, முக்கியமாக பார்க்கும்போது இப்போ வந்து DNS காம்போனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் காம்போனன்ட்ஸாக 3 பிரியும். நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் ஸ்பேஸ் அண்ட் சர்வர்ஸ் ஜோன் சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு டொமைன் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து ஒரு டொமைன் நேம் இருக்கும். அதுக்கு சப் டொமைன்ஸ் நிறைய இருக்கலாம். டொமைன் நேம்ஸ் நார்மலாக எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் இப்போது www.google.com கூகுள் அந்த மாதிரி வர்றது எல்லாமே டொமைன் நேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் .com டாட்டுக்கு மேலே வர்றது. It is a sequence of labels. In domain names, the sequence of labels are separated by dots. .com. The domain name is always readed for the low level to high level. சொல்லுவாங்க. Leaf node, root node அது மாதிரி நிறைய இருக்கலாம் ப்ராசஸ். ஓகே, இங்கே பாருங்க, ஒரு ரூட் இருக்கும்.
அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா .com டாப் லெவல் டொமைன்ஸஸ். செகண்ட் லெவல் அதுக்கப்புறம் .in .co அது மாதிரி கீழே 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 வர்றது எல்லாமே சப் டொமைன்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ரூட்டுன்றது அதுக்கு முன்னாடி இருக்காது. google.com மேலே இருக்க டாப் டொமைன் நேம்ஸ் அந்த மாதிரி சர்வீஸஸில் சொல்லுவாங்க. ஓகேங்களா. What is zone? A zone is defined as a group of contiguous nodes and subnodes. இதுக்கு கீழே இருக்கிறது which means yes இது கீழே வரும்போது zones always zones entire the namespace is divided into many different zones. It is area up to which a server has been accessed. Subnodes கீழே வர்றது which means domain க்கு கீழே வர்றது எல்லாமே zones ன்னு சொல்லுவாங்க. Okay. What is a resolver? The domain name system is a client to server இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அங்கே ஒர்க் ஆகிறது தான் ரிசால்வர். ஒரு டேட்டா இங்கேருந்து அங்கே ஷேர் ஆகும்போது அங்கே யூஸ் ஆகுது ரிசால்வர்னு சொல்லுவாங்க. ரிசால்வர் எய்தர் ஆஸ் சர்வர் டு ப்ரொவைட் அ ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து இங்கே ப்ராஸ் பண்ணும்போது இங்கே ஐபி அட்ரஸ் ரெக்வஸ்ட் கேட்கும். அப்போது கரெக்டாக இருந்தால் மட்டும் பாஸ் ஆகும். இல்லைன்னா ஒவ்வொரு டைம் நம்ம மெயில் சென்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மெயில் சென்ட் பண்ணும்போது சப்போஸ் அந்த மெயில் ஐடி தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பவுன்ஸ் ஆகி திரும்பி வந்துடும். அந்த ஆப்ஷன் தான். சரிங்களா. வாட் ஆர் த கேட்டகிரி அவைலபிள் இன் டொமைன் நேம் ஸ்பேஸ்? முக்கியமாக ரூட் லெவல், டாப் லெவல் டொமைன், செகண்ட் லெவல் டொமைன், சப் டொமைன், ஹோஸ்ட். இதை 4 ஜீனிக் மேலே இருக்க இது பார்த்தீங்கன்னா 4. ஃபஸ்ட்டு 4 தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுக்கும் செகண்ட் 11th ஒன்றும் ஒரே தான். சரிங்களா. வாட் இஸ் DNS? Domain name service-னா என்ன? ஸோ ஒன் அமௌங் தெம் இன்டர்நெட் பேஸ்ட் ஐபி அட்ரஸ்க்காக தான் முக்கியமாக வருது. நாட் டொமைன் நேம்ஸ் பட் இஸ் ஈஸி டு டொமைன் நேம் டு ரெஃபர் தென் ராதர் தென் லாங்காக இருக்கிறத ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கிறத டொமைன் நேம். ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டொமைனுக்கு லிங்க்ஸ் வரும். ஒரு ப்ராசஸ்ன்னு ஒரு வெப்சைட்னு அதை ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கான். அவ்வளோதான். To enable the user of domain name in networks, the domain name system. இப்போ ஒரு லாங்காக ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குன்னா மீன்ஸ் HTTP லிங்க் இருக்குன்னா உங்களுக்கு ஜஸ்ட் லிங்காக வேணும். இப்போ குட்டியாக வேணும்னாவே அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நம்ம நிறைய பண்ணுவோம். ரொம்ப லாங்காக நம்பரோட எக்ஸ்ட்ராவாக இருக்கும் போது இட் வில் பி கன்ஃபியூஷன் ஆகும். அதை ஷார்ட் பண்ணி கொடுக்குறது தான் DNSA. ஓகேங்களா. ஷார்ட்டாக கொடுப்பாங்க. The domain name is DNS provide the domain name to IP address mapping. அதுவும் இதுவும் மேப் ஆகிருக்கும். இந்த வெப்சைட் டொமைன் நேமுக்கு தான் இந்த ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஐபி இப்போ அதை கிளிக் பண்ணால் அந்த ஐபிக்கு மட்டும்தான் போகும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு www.tnsschool.government.in இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க? இதுதான் அவங்களோட ஐபி அட்ரஸ். ஆனால் நம்மளுக்கு தெரியறது இதுதான். இது மேப் ஆகிருக்கும். ஓகேங்களா. இந்த நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது பதில் இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. It's directly connect to this network. அதுக்காக தான் DNSA கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. IPv4னா என்ன, IPv6னா என்ன? IPv4 பார்த்தீங்கன்னா 32 பிட், IPv6 128 பிட். நார்மலாக எப்படி ரிப்ரசன்ட் பண்ணுவாங்கன்றதை காமிச்சிருக்காங்க பாருங்கள். IPv4 பார்த்தீங்கன்னா பைனரி நோட் டாட்டட் டெசிமல் நோட்ஸில் இதாகும். ஆனால் IPv6 பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டல் hexadecimal separated by column spaces-ஓட டிஸ்மினேட் ஆகும். ஓகேங்களா. IPv4க்கும் IPv6க்கும் differentiate domain name and URL. நேமுக்கும் URLக்கும் என்னது? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா domain name is a symbol name associated with IP address-ஓட சொல்கிறேன். URL பார்த்தீங்கன்னா it's a address of the document in it. இது டாட் வச்சு இது ஃபைல் நேம்ஸ் வச்சு எக்ஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னா google.com இது பார்த்தீங்கன்னா http:// கொடுத்து அதுக்குள்ளே அந்த ஃபைல் நேம் இருக்கும் ஸ்லாஷ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா URLs எல்லாமே அதிகமாக சேவில் இருக்காது. ஆனால் இது டொமைன் நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா
இட்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்ஸ் அந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும். இது வந்து லைக் நாட் அஃபிஷியல் வெப்சைட்டுன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் இட்ஸ் லைக் அ ஃபோல்டர், யாருனாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதுதான் யூஆர்எல்க்கும் டொமைன் நேம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரிங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் யூஆர்எல் அண்ட் ரிலேட்டிவ் யூஆர்எல்க்கான மெயின் எக்ஸாம்பிள் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். அப்சல்யூட் யூஆர்எல் இஸ் அ கம்ப்ளீட் அட்ரஸாக இருக்கும். இது வந்து பார்ஷியல் அட்ரஸ் தான் நம்மளுக்கு வியூ ஆகும். contain information that requires to find a file of the internet. ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதில் வந்து ஃபைல் நேம் ஆர் ஃபோல்டர் நேம் இருந்தால் மட்டுமே கண்டுபிடிக்கும். எல்லா பார்ட்ஸுமே இதில் இம்பார்ட்டண்ட். ஆனால் ரிலேட்டிவில் 1-2 இருந்தால் போதும். ஓகேங்களா, அந்த மாதிரி நார்மலாக லிங்க்கு தான். இந்த மாதிரி லிங்க் இருக்கும், http// அது மாதிரி லிங்க்கில் வர்றது எல்லாமே யூஆர்எல்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா .comல வர்றது எல்லாமே டொமைன் நேம் சொல்லலாம். ஓகேங்களா, ரைட் அ ஷார்ட் நோட்ஸ் ஆன் டொமைன் நேம். டொமைன் நேமில் ஷார்ட் நோட்ஸ் லைக் அ டொமைன் நேம் சர்வீஸ் அதோட இதே தான். ஆனால் அந்த டொமைன் நேம் மெயின்டைன் அ ஹோஸ்ட் டொமைன் அண்ட் ஹோஸ்ட் நேம் ஓட சேர்ந்து அட்டாச் ஆகி வரும். டொமைன் நேம் சர்வீஸ் இஸ் ஒன் ஆஃப் தெம். ஐபி அட்ரஸ் அண்ட் டொமைனுக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு நேமாக கொடுத்துருப்பாங்க, அது வந்து அதோட மேப் ஆகிருக்கும். ஜஸ்ட் டொமைன் நேம் to IP address mapping must be considered across the network to ensure the interoperability. DNS provide the domain name to IP address mapping through name service. To know more about DNS working, we must first know about IP address பத்தி, URL பத்தி, DNS components பத்தி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, IP addressனா என்னென்னா ஒரு ஐடி, அதை வந்து டிஎன்எஸோட திஸ் மீன்ஸ் டொமைன் நேமோட மேப் பண்ணியிருப்பாங்க. யூஆர்எல்ன்றது வந்து யாருனாலும் க்ரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் HTTP அதுக்கப்புறம் ஒரு அவங்களுடைய ஃபோல்டர் நேம், அதோட ஃபைல் நேம், அதோட எக்ஸ்பெக்டட் யூஆர்எல். டிஎன்எஸ்னால் இப்போ வந்து ஒரு டொமைன் நேம் சர்வீஸ் விச் மீன்ஸ் ஒரு மேப் பண்ணோன்னா என்னென்ன காம்போனன்ட்ஸ் வேணுன்றது எல்லாமே டிஎன்எஸ் காம்போனன்ட்ஸ் கீழே வந்துடும். Differentiate web address and URL. Web address is commonly defined யூனிக்காக இருக்கும். URL பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டாக்குமெண்ட் அந்த இன்டர்நெட்டோட மேப் ஆகிருக்கும். வெப் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ யூனிக் ஸ்ட்ரிங் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் அ கேரக்டர் தட் இஸ் ஸ்பெசிஃபைஸ் ஒன்லி ஆன் த நெட். URL இஸ் மேட் அப் ஆஃப் 4 parts: ஹோஸ்ட் நேம், ஃபோல்டர் நேம், ஃபைல் நேம், அது எல்லாமே. இதில் வந்து அதுக்கான அந்த யூனிக் ஐடி மட்டும் இருந்தால் போதும், நம்ம டக்குன்னு வந்து இது எடுத்துடலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஓகே. பார்ட் 3 கம்ப்ளீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4. பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிஎன்எஸ், அதோட காம்பனன்ட்ஸ் பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 விதமான காம்பனன்ட்ஸ் இருக்குது. நேம் ஸ்பேஸ், நேம் சர்வர், ஜோன் சொல்லுவாங்க. நேம் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா த நேம் டொமைன் நேம் மஸ்ட் பி யூனிக்காக இருக்கும். தி நம்பர் ஷுட் பி செலக்டட் வித் நேம் ஸ்பேஸ். there are 2 categories. Flat names space, horizontal names சொல்லுவாங்க. எப்படின்னா ஒவ்வொரு ஐபி அட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி இது டொமைன் ஆகிருக்கும். டொமைன் நேம் ஸ்பேஸ் டொமைன் நேம் ஸ்பேஸ் ஆர் டிசைன்டு இந்த ஹைரரிக்கல் நேம் எப்படி ரெப்ரசன்ட் ஆகும்னா ரூட் வைஸ் ரெப்ரசன்ட் ஆகும். இப்போது இதுக்கு நெக்ஸ்ட் இது வரணும் google.com/ அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக போடுறது, அந்த மாதிரி ப்ராசஸ் இல்லை. இதுவே வந்து எஜுகேஷ்னல் சம்மந்தப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா edu.in வரும். ரெண்டு விதமாகவும் வரும், அந்த மாதிரி ப்ராசஸ். டொமைன் நேம் சர்வர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா the information which provides a store a domain name service quite large-ஆக இருக்கலாம். இப்போ டொமைன் நேம்ஸில் மெயினாக பார்க்கும்போது இட்ஸ் ரிலேட்டட் டு த ஐபி அட்ரஸோட மேப் ஆகிருக்கும். ஐபியோட ஃபார்ம் ஆகிருக்கும். டொமைன் நேம் கண்டைன்ஸ் த DNS database which consists of domain names where corresponding IP address ஓட கனெக்ட் ஆகிருக்கிறத நேம் சர்வர் சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜோன். டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் இருக்கா, ஆனால் வந்து சப்டொமைன் வச்சு கனெக்ட் ஆகிருக்கிறது மட்டும்தான். மோரோவர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டயக்ராம் வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, டயக்ராம் படி சொன்னேன்னா இதோ இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சர்வீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹோஸ்ட் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். லோக்கல் சர்வர் ரூட் சர்வருக்கு போயிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆவர் தான். ஐபினா என்ன? 2 விதமான ஐபி நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். IPv4, IPv6. அதை வந்து டீட்டெயில் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். வாட் இஸ் ஐபி ஃபஸ்ட்டு? ஸோ ஒன்லி யூனிக் ஐடின்னு சொல்லலாம். அது 2 விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. IPv4 தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது.
ஒன்லி 32 பிட்டில் வரைக்கும் தான் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம ஐபி மூலமாக ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அதில் வந்து எக்ஸாம்பிளாக 2 வேயாக இருக்குது, பைனரி நோட் அண்ட் டாட்டட் டெசிமல் நோடுன்னு ரெண்டு விதமாக இருந்துச்சு. IPv4 அதை விட கொஞ்சம் லார்ஜ் பிட்ஸ் அதிகம் படுத்தினாங்க, அதுக்கான டிவிஷன் நிறைய இருந்துச்சு, ஹெக்ஸாடெசிமல் வரைக்கும் ப்ராசஸ் ஆச்சு. அதுதான் IPv6. நெக்ஸ்ட் நேம் சர்வர்னா என்ன, அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் 2 நிமிஷம் இதோ இங்கே இருக்கு பாருங்க. நேம் சர்வருக்கான பியூட்டிஃபுல் டயக்ராம். ஒரு வெப் சர்வீஸ்லேருந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது. லோக்கல் டொமைன் நேம், ஒரு ஹோஸ்ட் இருக்காங்க, எனக்கு வந்து ஒரு விஷயம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் நோட் சர்வீஸில் இருந்து எனக்கு நோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். முக்கியமாக வந்து ஒரு வெப்சைட் இருக்கும், ஒரு ஹோஸ்ட் இருப்பாங்க, மெயின் ஹோஸ்ட்னு சொல்லலாம், வெப் ஹோஸ்ட். அதுலேருந்து நான் என் கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணுறேன். என் கம்ப்யூட்டர்லேருந்து இட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் இன்டு மெனி ஆஃப் த சர்வர்ஸ். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது தான் அந்த DNS, இதுதான் மெயின் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் DNS நேம் சர்வீஸோட கனெக்ட் ஆகும், அதுக்கப்புறமா ரூட்டோட கனெக்ட் ஆகும், ஆத்தரைசேஷன் நடக்கும், டாப் லெவல் அண்ட் ரூட் லெவல், அதோட ஆத்தரைசேஷன் நடந்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு போய் சேர்றது பார்த்திங்கன்னா என்னோட மெயின் வெப் சர்வீசஸில் இருக்கும். நிறைய விதமான ஒரு சைட்ஸ் இருக்கும் போது இட் வாஸ் குவைட்லி ஈஸியாக இருக்கும் போது ஒர்க்கிங் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இதை வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகலாம். முக்கியமாக மெயினாகவே இந்த பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க பாருங்கள். The information which is need to store in a domain name service is quite larger. Single efficient நிறைய இருக்கும் போது, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் போது இட் வில் பி யூஸ்ஃபுல், அதிகமாக யூஸ் ஆகிறது தான் இந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாவே உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஷின் இருக்குது. ஜஸ்ட் டொமைன் நேம் சர்வீஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் டொமைன் நேம் சர்வீஸில் உள்ள லேபிள்ஸ், ரூட்ஸ் லெவல் பார்க்கலாம். அண்ட் DNSோட ஒர்க்கிங் அதுதான் DNS ஒர்க்கிங். ஒரு ப்ரௌசர் இருப்பாங்க, ஒரு ரிசால்வர் இருப்பாங்க, ஒரு லோக்கல் சர்வர் மூலமாக வந்து they can pass இன்ஃபர்மேஷன்ஸ். இப்படி தான் ஒரு சர்வர்க்குள்ளே போகணுன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்வர்க்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு எங்கே போகணுன்னா ஒரு ரிசால்வர்க்குள்ளே போகும், அதுக்கப்புறம் லோக்கல் சர்வருக்கு அது போய் செக் ஆகும், இட் இஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா. சப்போஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ராசஸ் ஆகுமே தவிர இல்லைன்னா ப்ராசஸ் ஆகும். இந்த URL ஒரு மிஸ்டேக் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அப்போ வந்து இது போயிடும். தட் இஸ் அ மெயின் ப்ராசஸ். இஸ் ஹவு DNS இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாவே நீங்கள் போதும். டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரௌசர்லேருந்து ரிசால்வருக்கு வந்து லோக்கல் சர்வருக்கு வருவாங்க. லோக்கல் சர்வர்லேருந்து விச் இஸ் கோஸ் ஃபார் ரூட் சர்வர். அதுக்கப்புறம் அந்த சர்வர் ஐடிக்கு போகும், கரெக்டாக இருந்தால் மட்டும் போகும். சப்போஸ் அந்த மிஸ்டேக் ஏதாவது செஞ்சா இட் இஸ் நாட், இது மாதிரி ஒரு வெப் சர்வரே இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு திரும்பி வந்து ரிலேட் ஆகிடும். அந்த ப்ராசஸ் தான். ஓகேங்களா. இது வந்து எந்த கொஷனுக்குன்னா how is DNS ஒர்க்கிங். ஓகே, இன்னொரு கொஷின் நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். டொமைன் நேம் சர்வீஸ்னால் என்ன? டொமைன் நேம் சர்வீஸ் மீன்ஸ் டொமைன் நேம் சர்வீஸில் 3 விதமாக பிரிக்கலாம். லேபிள்ஸ், இந்த டயக்ராம் ரூட் லெவல்லேருந்து எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுதுன்றதுதான் மெயின் ப்ராசஸ். இப்போ வந்து .comன்னு கொடுப்பாங்க, அதுக்குள்ளே கீழே வர்றது எல்லாமே இங்கே பாருங்கள். மெயினாக ரூட், எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் டொமைன், அது கீழே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எக்ஸ்ட்ராவும் அது வந்து லேபிள் வைஸ் மாறும். டொமைன் நேம், இதுவும் டொமைன் நேம் தான், இதுவும் டொமைன் நேம் தான், இதுவும் டொமைன் நேம் தான். எஜுகேர்னு சொல்லுவாங்க, இப்படியும் சொல்லலாம். இந்த மாதிரி வெப்சைட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும், அதுதான் முக்கியமான பாயிண்ட். பார்த்தீங்கன்னா லேபிள் வைஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் 63 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். இன் ஈச் நோட் லெவல் ஹேஸ் டு பி டிஃப்ரென்ஷியேட் ஆகும். டொமைன் நேம் பொறுத்த வரைக்கும் டாட் வச்சு ரெப்ரசன்ட் ஆகுது. ஓகேங்களா. திஸ் இஸ் அ ப்ராசஸ். அவ்வளோ. ஓகேங்களா. ஜஸ்ட் இன்னைக்கு பார்த்தது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புக் பேக் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம். 12th DNS. இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா
இந்த டொமைன் நேம், வாட் இஸ் டொமைன் நேம்ன்றதை ரீட் பண்ணுங்கள். ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். நான் சொன்னதையும் கொஞ்சம் படிச்சுட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு டைம் அந்த கிளான்ஸ் பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும். சரிங்களா? ஜஸ்ட் இதுக்கான டயக்ராம்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டயக்ராம், டொமைன் நேம் சர்வீஸ்க்கு இந்த மாதிரி டயக்ராமில் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். சரிங்களா? இந்த யூஆர்எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் ப்ரோ கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஷார்ட் ஆன்சர்ஸில் பெரிய ஆன்சர்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இதில் இல்லை. சப்போஸ் புக்கின்லேருந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இதே வந்து ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? டயக்ராம் வச்சு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரூட் வைஸ் எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? இந்த டயக்ராம் வந்து அந்த ப்ரோக்ராம் நேம் சர்வருக்கு கன்ஃபார்மாக வரைங்க. இந்த வந்து ஹவு டிஎன்எஸ் ஒர்க்ஸ்க்கு வந்து இந்த டயக்ராம் கன்ஃபார்மாக வரைங்க. ஓகேங்களா? இந்த புக் பேக் எக்ஸசைஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் செக்ஷன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.